காவேரி என்ன பண்ணுறாங்க, ரொம்ப டென்ஷனாக வந்து விஜயை பார்க்க போகிறாங்க. என்ன தான் நினச்சிட்டு இருக்கீங்க மனசில், நானும் பார்த்துட்ருக்கேன், நீங்கள் பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை, சும்மாவே எங்கள் வீட்டில் உள்ளவங்க எல்லாரையும் வெறுப்பேற்றி விட்டுருக்கீங்க, நீங்கள் பண்ணுறது சரியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுறாங்க. உடனே காவேரி பார்த்துட்டு, இப்போ தானே வீட்டுக்கு வந்திருக்க, வா காவேரி உள்ளே வா அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி வந்து உட்கார வைக்கிறாரு. இங்கே பாருங்கள், நான் வந்து உங்ககிட்ட வந்து உட்காந்துட்டு கொஞ்சத்துக்காக வரல, நான் வந்து உங்ககிட்ட பேசி தான் வந்திருக்கேன், நீங்கள் பண்ணது சரியில்லை அப்படின்னோடனே, என்ன காவேரி இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்க, நான் சொல்கிறது கொஞ்சமாவது புரிஞ்சிக்கவே மாட்டியா, உங்கள் வீட்டில் உள்ளவங்க தான் என்னை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்கன்னா நீயும் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறே காவேரி அப்படின்னு. உங்களுக்கு எதுக்கு நான் புரிஞ்சுக்கணும், எதுக்காக புரிஞ்சுக்கணும் சொல்லுங்கள், நீங்கள் என்ன பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு நான் புரிஞ்சுக்கிறது, அதான் நம்ம 2 பேர் பிரிஞ்சிட்டோம்ல, அதுக்கப்புறம் எதுக்காக இங்கே வந்து தொல்லை கொடுத்துட்ருக்கீங்க, யார் சொன்னது நீயும் நானும் பிரிஞ்சிட்டோன்னு சொல்லிட்டு. இங்கே பார், நீயும் சரி நானும் சரி எக்கான கொண்டு பிரியவே முடியாது, நம்ம இப்போ பொண்டாட்டி புருஷன்டி, நம்ம எப்படி பிரிய முடியும் அப்படின்னு அப்படியே பார்க்குறாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லை, எப்போ உங்களுக்கு இது நினைப்பு வந்தது, நான் பொண்டாட்டிட்டு நினைப்பு உங்களுக்கு ஃபஸ்ட்லேருந்து இருக்கா உங்களுக்கு அது நினைப்பு, உங்களுக்கு தான் என் மேலே எந்த எண்ணமும் கிடையாது, உங்களுக்கு கரெக்டாக அந்த டைம் முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு வந்து அமுச்சு விட்டு தானே நீங்கள், இப்போ என்னமோ பொண்டாட்டின்றீங்க அப்படின்னு அவன் புருஷன்றீங்க, இதெல்லாம் எங்கேருந்து வந்தது அப்படின்னு. யார் சொன்னது அப்படின்னு, நான் லாஸ்ட் மீட்டில் உன்னை அமுச்சு விட்டது மட்டும் தானே உனக்கு தெரியும், ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன நடந்தது, நான் ஏன் அமுச்சு விட்டேன், அதுக்கப்புறம் நான் உன்னை எப்படிலாம் விரும்பினேன் எல்லாம் தெரியுமா உனக்கு அப்படின்னு அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. நீங்கள் என்ன சொல்ல வரீங்க எனக்கு புரியல அப்படின்னு. இங்கே பாரு காவேரி, என் மனசில் இருக்கிறது எல்லாத்தையுமே நான் ஓப்பனாக இப்போ சொல்ல தான் நான் வந்திருக்கேன், நான் எல்லாத்தையுமே உங்ககிட்ட சொல்லிடுறேன் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்தில் ஒன்றா சொல்ல ஆரம்பிக்கிறார் விஜய். இங்கே பாரு காவேரி, ஆரம்பத்தில் நீயும் நானும் வந்து சண்டை போட்டுட்டு இருந்தோம், பிரச்சனை பிடிக்க உன்னை பார்த்தாவே எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, ஏன்னா எனக்கு வந்து நான் வெண்ணிலாவை தான் விரும்பினேன், அது உனக்கே தெரியும்ல, ஆமாம் ஆமாம் எனக்கு தான் தெரியுமே, இப்போ வரைக்கும் நீங்கள் வெண்ணிலாவை தானே விரும்புகிறீங்க அப்படின்னு. அது உனக்கு தெரியுமா நான் விரும்புகிறேன்னு சொல்லிட்டு, இரு காவேரி என்னை பேச கொஞ்சம் டைம் கொடு அப்படின்னு அப்படியே பார்க்குறாங்க. சரி சொல்லுங்கள், இப்போ என்ன சொல்லணுமோ சொல்லுங்கள் அப்படின்றாங்க. இங்கே பார், ஆரம்பத்தில் உன்னை நான் வெறுத்தது உண்மைதான், உன்னை எனக்கு பிடிக்காது உண்மைதான், ஆனால் நீ எப்போ வந்து என்னை விட்டுட்டு கொடைக்கானல் போனியோ அப்போவே நான் வந்து உணர ஆரம்பிச்சிட்டேன் என்னோட தப்பை என்னன்னு சொல்லிட்டு, ஏன்னா உன்னை அந்த அளவு நான் விரும்ப ஆரம்பிச்சிட்டேன், அன்னைக்கு தாண்டி முதல்ல உன்னை லவ் பண்ண ஆரம்பித்தேன், இப்போ வரைக்கும் என் மனசில் நீ தான் இருக்க தெரியுமா அப்படின்றாரு. அதை கேட்டு அப்படியே வந்து உருகே போகிறாங்க காவேரி. அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு. ஆமாம் காவேரி, அந்த நிமிஷத்துலேருந்து தான் உன்னை நான் விரும்ப ஆரம்பித்தேன், நீ ஒரு நிமிஷம் வீட்டில் இல்லைன்னு நான் எப்படி பதறி போயிட்டேன் தெரியுமா, அந்த நிமிஷம் எனக்கு இந்த உலகமே வந்து இருண்டான மாதிரி ஆயிடுச்சு, ரொம்ப பயந்து போயிட்டேன் காவேரி, அதுக்கப்புறம் உன்னை பார்த்தோன்னு தான் நிம்மதியே வந்துச்சு, உனக்கு தான் தெரியுமே நான் எவ்வளோ பதட்டமானேன்னு சொல்லிட்டு, அந்த நிமிஷம் என்னோட காதலை நான் உணர்ந்தேன் காவேரி, பொண்டாட்டினா என்ன, நம்மளுக்கு அவள் எவ்வளோ முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிமிஷம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன், அந்த நிமிஷத்துலேருந்து உன்னை விரும்ப ஆரம்பிச்சிட்டேன், நீ இல்லாமல் என் வாழ்க்கையில் நான் முடிவு பண்ணிட்டேன், அதனால தான் வந்து இப்போ வரைக்கும் உன்னை நினச்சிட்ருக்கேன் அப்படி சொன்னோன்னே, சரி இதெல்லாம் இவ்வளோ பேசுகிறீங்கல்ல, அப்புறம் எதுக்காக நீங்கள் வந்து வெண்ணிலா வந்து நீங்கள் பெரிய விஷயமா நினச்சிட்டு வெண்ணிலாவை பார்த்தோன்னு என்னை கண்டுக்கவே கண்டுக்கல, அந்த நினைப்பு உங்களுக்கு வெண்ணிலா வர வரைக்கும் இருந்துச்சா, இல்லை வந்துட்டோன்னே இருந்துச்சா அப்படின்னோடனே, யார் சொன்னது வெண்ணிலாவை நான் விரும்புகிறேன்னு சொல்லிட்டு, உங்ககிட்ட நான் என்னைக்காவது சொன்னேன்னா, வெண்ணிலா இப்போ வரைக்கும் நான் வெண்ணிலாவை ஏன் வந்து வீட்டில் வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன்னு தெரியும்ல உனக்கு, வெண்ணிலா எனக்கு ரொம்ப முக்கியம் காவேரி, ஏன்னா வெண்ணிலாவை நான் விரும்பியிருக்கேன், அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு, அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு தான் நான் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கேன், மற்றபடி அவள் வாழ்க்கை ஏன் கூட இருக்கணும்னு நான் என்றைக்குமே நினச்சது கிடையாது அப்படின்னு. அப்படியே அதிர்ச்சி ஆகிடுது காவேரிக்கு, ஒன்றுமே புரியாமல் அப்படியே உட்காந்துடுறாங்க. அப்போ நீங்கள் வெண்ணிலாவை, நான் எப்படி வெண்ணிலாவை விரும்ப முடியும், நான் ஓன் புருஷன்டி, அவளை எப்படி நான் விரும்ப முடியும் அப்படின்னு அப்படியே அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. அப்போ நான் ஏன் இந்த மாதிரி தப்பாக நினச்சிக்கிட்டே இவரை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே புரியல காவேரிக்கு. இப்போ எதுக்காக என் டைவர்ஸ் பேப்பரில் என்கிட்ட கையெழுத்து வாங்கினீங்க அப்படின்னு. நான் எப்படி உங்ககிட்ட கையெழுத்து வாங்கினேன், அது டைவர்ஸ் பேப்பருக்காக கையெழுத்து வாங்கலை, நம்ம கம்பெனியில் ஒரு எம்டி ஆக்கிறதுக்காக கையெழுத்து வாங்கினது. நிஜமாக சொல்கிறீங்க, நிஜமாக தாண்டி சொல்கிறேன் அப்படின்றாரு. அப்போ என்னை வீட்டை விட்டு போன்னு சொன்னீங்க, வீட்டை விட்டு போன்னு சொன்னேன், நான் விளையாட்டுக்கு தான் உங்ககிட்ட விளையாடிட்டு இருந்தேன், நம்ம 2 பேரும் கொடைக்கானலில் போய் 4 நாள் தங்கலாம்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணியிருந்தேன் தெரியுமா உனக்கு அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாங்க. இனிமே புரியல காவேரிக்கு, நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மை, ஆமாடி இதாண்டி நடந்தது, நான் இதை தான் உங்ககிட்ட சொல்கிறதுக்காக ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், ஆனால் நீ எங்கே சொல்ல விட்ட, நீ என்கிட்ட பேச விட்டாதானே, நான் என்ன பண்ணுறது, இப்போ சொல்கிறேன் காவேரி, இந்த நிமிஷம் சொல்கிறேன் காவேரி, மனசு ஃபுல்லாக நீ தாண்டி இருக்க அப்படின்னு சொல்லணும்னா காவேரிக்கு சந்தோஷம் தாங்கவே முடியல. அப்படியே வந்து கட்டிக்கிறாங்க, கட்டிட்டு அழறாங்க. ஏன் காவேரி அழற அப்படின்னு, சாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து அழுதுட்ருக்காங்க. விஜய் வந்து அப்படியே சந்தோஷமாக வந்து கட்டி பிடிச்சிட்டு காவேரியை, சந்தோஷம் தாங்க முடியல விஜய்க்கு.